கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த குறைகளை சட்டமன்ற தேர்தலில் களையாவிட்டால் அம்மா தண்டிப்பார் என்று செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவினரை அமைச்சர் வைத்திலிங்கம் எச்சரித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை தொகுதியின் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. தஞ்சை அதிமுக வேட்பாளர் ரங்கசாமியை அதிமுகவினரிடையே அறிமுகம் செய்து வைத்து பேசிய அமைச்சர் வைத்திலிங்கம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட அதிக வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த குறைகளை சட்டமன்ற தேர்தலில் களையாவிட்டால் அம்மா தண்டிப்பார் என்று வைத்திலிங்கம் எச்சரித்தார். என்ன குறைகள் இருந்தது என்பதை நாங்கள் அறிந்தோம். அது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களை கடவுள் மன்னிக்க மாட்டார், அம்மா தண்டிப்பார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சீர்காழியில் தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் சீர்காழியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் OS மணியன் கலந்து கொண்டு பேசும்போது, சட்டமன்ற தேர்தல் வாக்கு சேகரிப்பில் மெத்தனம் காட்டும் அதிமுகவினர் கட்சியில் நீடிக்க முடியாது என்று எச்சரித்தார். அப்படி இப்படி பகல்ல ஒரு படி ராத்திரிக்கு ஒரு படி யாராவது பண்ணுனீங்க, புரட்சித்தலை அம்மாவுடைய இயக்கத்தில் தொடர முடியாத நிலை ஏற்படும். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் சண்முகநாதன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கோவில்பட்டியை அதிமுக கோட்டை என மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்று தொண்டர்களை வலியுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தங்கமணி, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதிக்கு உட்பட்ட தலைஞாயிறு பேரூராட்சி மற்றும் மணக்குடி ஊராட்சியில் நடிகர் குண்டு கல்யாணம் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்தவர்கள் யாரும் டெபாசிட் வாங்க முடியாது என்றும் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் பிரம்மாண்ட வெற்றியை பெறும் என்றும் குண்டு கல்யாணம் கூறினார். மகாபாரதம் தெரியாதவர்களிடத்திலே போய் சொல்லு. மக்களை ஏமாற்றுவதற்காக பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லி பாரதத்தை எல்லாம் கேவலப்படுத்தாதே. நண்பர்களே, அம்மா அவர்களை எதிர்க்கிற யாரும் ஒரு இடத்திலே கூட டெபாசிட் வாங்க போவது கிடையாது. 234 தொகுதியிலும் அம்மா அவர்கள் பிரம்மாண்டமான முறையிலே வெற்றி பெறப் போகிறார்கள்.